நமஹா. நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் லக்ன அதிபதியான குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். 3ஆம் இடத்திலிருந்து பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3லிருந்து 4க்கு போகிறார். இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா சனி பகவான் இப்போது 7.5 சனி காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே சனி அவருடைய வேலையை நல்லாவே செஞ்சுட்டுருக்கார். சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு பலவிதமான மாற்றங்கள். ஏன்னா 12இல் வேற போய் ராகு உட்கார்ந்துருக்கார் இல்லையா. லக்னத்தில் இருந்த ராகு இப்போ 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். பல பேரை அவங்களுடைய சொந்த ஊரில் இருந்தும் குடும்பத்திலிருந்தும் பிரித்து வெளி இடங்களுக்கோ வெளி மாநிலம் வெளி தேசம் அந்த மாதிரி அனுப்பிச்சு அலைச்சலுடன் கூடிய வேலையாக தான் இருக்குது பல பேருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு கேது என்ன செய்கிறாருன்னா ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்துட்டுருக்கார். சில கடன் சுமைகள் இருக்குது. உத்தியோக வகையிலும் சில தொந்தரவுகள்லாம் இருக்குது. மனசு திருப்தி இல்லாத நிலை இருக்குது. ஓரளவு எதிர்ப்புகள் இல்லை அப்படின்னா கூட 6ஆம் இடத்துல போய் அதாவது உபஜயஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி பாவிகள் உட்கார்றது நல்லது தான். 6இல் போய் கேது உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னா கூட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப மீனராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குரு பார்வையும் உங்களுக்கு அங்கே இல்லை. இதனால் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் என்னென்ன பாவங்களுக்கு அவருடைய பார்வை கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதே போல் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குரு என்ன செய்கிறாருன்னா அவருடைய பார்வை பலன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலேயோ இல்லை ஒரு இடம் விட்டு இடம் போய் செய்யக்கூடிய வேலைகள்லையோ நிறைய மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக நன்மையை தான் அவர் பண்ண போகிறார். அலைச்சல் ரொம்ப ரொம்ப இருக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை படும்போது என்னாகும்னா அந்த எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது இல்லை, அந்த 8ஆம் இடத்தை அவர் ரொம்ப வலுவாக்குவார். அப்போ என்ன செய்யும்னா நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ள வைக்கும். குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வைக்கும். ஏற்கனவே ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எந்த ராசி லக்னத்திற்குமே அந்த ஜென்மசனி காலங்கிறது அது சனி பகவானுடைய மகர கும்பமாக இருந்தால் கூட, அவர்களை ராசிநாதனாக கொண்ட மகர கும்பமாக இருந்தால் கூட அவங்களுக்குமே அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் அண்ட் டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம மனமும் உடலும் சோர்ந்து போகிற அளவுக்கு பலவிதமான சோதனைகளை அவர் கொடுக்க தான் செய்வார். ஆனால் என்னென்னா அந்த நேரத்தில் குரு பார்வை இருந்தால் நம்ம ஓரளவு சமாளிச்சுருவோம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போது இருக்குது இல்லையா, அது மாதிரி 7.5 சனி காலத்தில் குரு பார்வை இருக்கும்போது நம்மளால் சமாளித்து கொள்ள முடியும். சரி, இப்போ குரு அவருடைய பார்வை பலன் 8ஆம் இடத்துக்கு படுறதில்ல. அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்தா கூட, அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். எப்பவுமே புதுசாக முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பார்ட்னர் ஒருத்தரை சேர்த்துக்கிறேன் என்னோடய பிஸ்னஸ்க்கு, புதுசாக நான் போய் ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கும். அது அதற்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது. எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பார். நிறைய ட்ராவலை கொடுப்பார். தொழிலில் புதுசாக ஏதாவது சடன் சேஞ்சஸை பண்ணுறதுக்கு நம்மளை வைப்பார். அப்போது தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்வை படும்போது அந்த எதிர்பாராத மாற்றங்களை கொடுத்து அதை லாபகரமாக மாற்றி கொடுத்துருவார். ஆனால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு அளவாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை நான் அப்போதைக்கு ஓட்டின்னு இருக்கேன் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் கொண்டு போயின்னு இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறார் இல்லையா. அப்போ என்ன ஆகும், சனி பகவான் தானும் அந்த இடத்துக்கு சில ஒரு தொந்தரவுகளை கொடுத்துருந்தா இருப்பார். சனியுடைய பார்வைப்படுற இடம் எப்பயுமே சுமாராக தான் இருக்கும். பெருசாக அதில் விருத்தி இருக்காது. இப்போ தொழிலுக்கு சனி கொடுக்குற இடைஞ்சலை எல்லாத்தையுமே குரு பகவான் தன்னுடைய நேர் 7ஆம் பார்வையால் உங்களை சமாளிச்சுக்க கொள்ளக்கூடியதாக அவர் ஆக்குவார். அப்போது குரு பார்வை இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அப்படியே சமாளிச்சுன்னு போவீங்க. ஆனால் நடுவில் குரு அந்த கடகத்துக்கு மாறுவார் இல்லையா, அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். அப்போ தொழில் மூலமாக ஒரு வருமானம் வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுவார். ஆனால் அப்போது கொஞ்சம் அந்த இதில் ஒரு தொய்வு விடுற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ குரு 5ல், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்துக்கு தான் வர போகிறார். போனாலும் 5ல் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை எங்கெல்லாம் படும்னா 9, 11 உங்களுடைய ராசி லக்னம்னு பார்ப்பார். அப்போது ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது, கேத்து சிலது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதையெல்லாம் இவர் சரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த வகையில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதனால் குரு பகவானுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது அதாவது நம்ம இதில் நிறைய கணக்குகள்லாம் சொல்லுவோம். உங்களுடைய லக்ன கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதி போய் 4ல் உட்காரும்போது அவர் இன்னொரு கேந்திரத்தில் தானே உட்கார்றார். அது
அவ்வளோ பிரபல்யமாக நல்ல பலனை கொடுத்துருமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்தால் கூட அவருடைய பார்வை பலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது மட்டுமே நம்மளை வந்து நல்லபடியாக வாழ வச்சிரும். அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அதுதான் குருவுடைய பார்வைக்கு உண்டான பலன். அதுதான். அதனால ஆரோக்கிய தொந்தரவாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும். புதுசாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸில் ஏதாவது பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியாலாம் கொஞ்சம் பொறுமையாக கையாள்வது நல்லது. அதே போல் குடும்ப வகையிலையும் வந்து நிறைய, ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அப்போ அவர் என்ன செய்வார், 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் அவரும் 10ஆம் இடத்தை பார்ப்பார். ராகு வந்து தொழிலில் நல்ல விருத்தியெல்லாம் கொடுப்பார், எல்லாமே பண்ணுவார், சில தொந்தரவுகளையும் கொடுப்பார், அதே நேரத்தில் சிக்கல்களும் வரும். ஆனால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்ங்கிற இடத்துக்கு ராகுவுடைய பார்வைப்படும் போது அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அட்டென்ஷன் குடும்பஸ்தானத்துக்கும் விழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அப்போது அந்த குறுகிய காலத்திற்கு குருவுடைய அந்த ஒரு டிரான்சிட் வந்து கடகத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் தொய்வாக இருந்த நிலை மாறி ஓரளவு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய காலகட்டமாக அது நிச்சயமாக மாறும். அதனால் 4ல் இருக்கக்கூடிய குரு வந்து தன்னுடைய பார்வை பலன் மூலமாகவே உங்களுக்கு தொழிலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ அப்புறம் உங்களுடைய லாபங்களையோ தொழில் மூலமாக நீங்கள் ஈட்டக்கூடிய லாபங்களையோ அவர் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுட்டு உங்களுக்கு நல்ல பலனாகவே மாற்றி கொடுப்பார். அதனால் அந்த ஒரு ஆரம்பத்துலேயும் அந்த மிடில் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓரளவு சமாளிச்சுக்கிறதா இருக்கும். அந்த ஆரம்பமும் அந்த முடிவும் பிற்பகுதியும் குரு பயிற்சி காலம் வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கும். அதனால் சில சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதை வந்து ஓரளவு நீங்கள் அதை நீச்சல் போட்டு கரையேறிடலாம். வாழ்த்துக்கள். அதில் வந்து கவலையப்பட வேண்டாம். அதில் மீனராசிக்காரர்களுக்கு சமாளிச்சுக்கலாம். ஜென்மசனிங் அப்படிங்கிறதுனால மனசில் ரொம்ப போராட்டம் நிறைய இருக்கும். அதுவுமே வந்து இந்த குரு அதிசாரத்துக்கு வர காலம் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி கொஞ்சம் நீங்களே வந்து உங்களை உடம்பை மனசையும் கொஞ்சம் தெம்பா ஆகிக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.